பாட்டம் பூட்டம் செஞ்சதெல்லாம் இந்த வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுன்னு சொல்லிதான் கூப்பிடு அடிப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி நீங்க யாருக்கா அடிச்சிருக்கீங்களா? அது நடந்திருக்கா? அந்த குட்டி சாத்தான் நீங்க தான் ஏவல் மாதிரி வச்சிருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாங்களே, அது உண்மையா? சொல்றதுக்கு நீ கத்தனா யாரும் பயப்பட மாட்டாங்க. காலம் போடுறது, நல்ல காலம் போடுறது, அதிர்ஷ்டம் வருது, யோகம் வருது, தெய்வம் தேவாதி துணை இருக்குது, எந்த குறை இல்லாத நிக்குது. கைகூடி வர போது தெய்வ அனகரகத்தில் நல்லது வை பொறுக்க போது ஜெக்கமா யாகத்துல குடும்பத்தினர்கள் நோய் நடி எல்லாமே வெளியே போய் நிற்க போது ஜெக்கமா யாகத்துல நல்ல காலம் பிறகுது, அதிர்ஷ்டம் வருது, மண்ணுல ஒரு தெய்வம் தேவாதி இருக்குது, எது எடுத்தா கூட கை கொடுக்கும், நல்ல நேரம் கூடுது, லட்சுமி சேருது, மண்ணுல லட்சுமி சேரு, எது தொட்டினா கூட விருத்திக்கு வரும், எது நம்பினா கூட தெய்வம் தேவாதி துணை இருக்குது, குல தெய்வத்துக்கு எல்லையில போய் வந்தாலே எந்த குறை இல்லாது நிற்கும். ஒரு மண்ணுல ஒரு அதிர்ஷ்டம் கூடுற வாய்ப்பெல்லாம் இருக்குது. செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நேரம் கரெக்டாக கை கூடும். எந்த ஒரு மண்ணு திசை வந்தா கூட கை கொடுக்கும். லட்சுமியோட தெய்வங்களை துணை இருக்குது, எந்த குறை இல்லை. மாயம் மந்திரம் சூனி வச்சா கூட பலிக்காது, காத்து கருப்பு எது வச்சா கூட பலிக்காது. எந்த தெய்வம் நீ நம்பி நிற்கிறியோ அந்த எல்லைக்கு நீ போனதான் உன் கஷ்டம்லாம் தொழியும், எதிர்பார்க்குற கை கொடுக்கும். மண்ணுல ஒரு எது தொட்டினா கூட நிறைவேறும். வணக்கம் ரெட்டா கிருஷ்ணர்களே. நம்ம வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக நிறைய அந்த கோயில்கள், அமானுஷமான விஷயங்கள், மந்திரம், மாந்திரீகம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து தேடி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மரபில் மாறாத ஒரு விஷயம், அதாவது வந்து ஒரு குறி கேட்கறதா இருக்கட்டும், ஒரு அசிரியராக இருக்கட்டும், அது குறுகுறுப்புக்காரங்க மட்டும்தான் வந்து ராத்திரி நேரத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டு முன்னாடி நின்று அதுக்கான குறியும் பலனும் சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமே அழிஞ்சிட்டு இருக்கிற வகையில் இப்போ நம்ம காஞ்சிபுரம் கிட்ட வந்து 2 நண்பர்களை பார்த்தோம். அவங்க குறுகுறுப்பு தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க முப்பாட்டன், பாட்டன், பூட்டன் எல்லாமே வந்து இந்த தொழிலை தான் வந்து பரம்பரையாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பேர் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி அவங்ககிட்டயே தெரிஞ்சுக்குவோம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சார் ராஜா. உங்க பேரு? என் பேர் செல்வம் சார். சரி, எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இந்த தொழில் வந்து தாத்தா காலம் முப்பாட்ட காலத்துல இருந்து பண்ணினே வரும். இது வந்து காலகாலமா பரியமா செஞ்சு வரும். நைட்டு ஆனா மார்கழி மாசம் நைட்டு அடுத்த கிராமத்துல போயிட்டு குறி சொல்லி வீடு வீடா சொல்லி வாக்கு சொல்லி 4 வாக்கு சொல்லி குறி சொல்லிட்டு வருவோம். இது என்பது பாங்கன்னா ஜாதகம், ஜெயராசி, கைராசி, ஜாதகம் என்றது பார்த்துட்டு வருவோம். மக்கள் காலமா இந்த தொழில் வந்து நாங்கள் பண்ணினே வரோம். மக்களும் நம்புறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இது மாதிரி பண்ணினே வரும்போது தாத்தா காலத்துல பண்ணினாங்க. நம்ம சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் பக்கத்துல வேடல் ஏரியால நாங்க இருக்கிறோம். 40-50 குடும்பம் நாம இருக்கோம் அங்க. 60 வருஷமா அந்த குடும்பம் இருக்கும் சார். அங்க அந்த குடும்பம் எல்லாமே வந்து இந்த தொழில சார்ந்தவங்க தானா? வேலையை செய்யறவங்க எத்தனை பேர், எல்லா தொழிலும் எல்லாரும் இதுலதான் செய்யறோம். சில பேர் நம்ம படிச்சவங்க 2 பேர் 3 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. மிச்ச பேர் படிக்காதும். இந்த தொழில் தாத்தா காலத்தை விடக்கூடாதுன்னு, அப்பா காலத்தை விடக்கூடாதுன்னு அப்படியே அந்த காலகாலமா நம்ம செஞ்சுன்னு வரோம் சார். இப்போ வந்து இருந்த ஒரு காலகட்டத்துக்கு வந்து குடுகுடுப்புக்காரங்க வந்து ரெகுலரா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ராத்திரி போயிட்டு குடுகுடுப்பு அடிச்சு அந்த பலனும் பரிகாரமும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது இல்லை. அது எப்படி மாறிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, குடுகுடுப்புக்காரன் வந்தாலே பிரச்சனை தான், அந்த பலன்களுக்கு பதிலாக நமக்கு சாப்பு விட்டு போயிடுவாங்க, நம்ம மனசை களைச்சு விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் சொல்றது என்பது பாங்கன்னா நம்பிக்கை, மூட நம்பிக்கை இல்லாதவதான் அதை தான் பேசுவாங்க. ஏன்னா காலகாலமா என்பது பாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் என்பது கிடையாது. குருவிற்காரன் வந்தா வீட்டுல வந்து நல்ல வாக்கு, நல்ல யோகம், அந்த குடும்பத்துல இருக்கு இதெல்லாம் ஒரு கட்ட கரகம், கட்ட சக்தி இருந்துச்சுன்னா அது வீட்டு முன்னாடி நின்னாவே தெரிஞ்சிடும். அது வாக்கு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிற கரகம் வெளியே போகணும், வீட்டுல இருக்க பிள்ளை சூழ்நிலை இருந்துச்சுன்னா சனிப்படியா வெளியே போகணும், குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும், குடும்பத்துல ஆன பெண் விதத்தை சண்டை சச்சு இருந்தா வெளியே போகணும்னு சொல்லிட்டு 4 வாக்கு சொல்லிதான் நம்ம பண்ணணும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாள் போறதுக்கு 10-20 ரூபா 5 ரூபா கொடுப்பாங்க. வீடு வீடு காலையில ஒரு 4 வார்த்தை சொன்னா அவங்களுக்கு மனசு சந்தோஷம் இருக்கும். 4 இடத்துல போனா கூட நல்ல பேர் வரும். அவங்க கையில ஒரு 10 ரூபா கொடுத்தா நம்மளுக்கு சந்தோஷம். அதான் நம்ம தொழில எத்தனை வருஷம் இருந்தா கூட அந்த 50-60 வருஷமா நம்ம தாத்தா காலத்துல இருந்து இந்த தொழில வச்சுதான் நம்ம போறோம். நம்மளுக்கு எங்க போனாலும் 1 ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க, கையில கடிக்கிறது தான் கொடுப்பாங்க. அவங்க பேனா சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். அது போல இந்த தொழில் நம்ம நடத்திக்கிட்டு தான் வரும். எந்த வீட்டுக்கு போனா கூட அரிசி கூட போடுவாங்க, சாப்பாடு கூட போடுறாங்க, எல்லாம் போடுவாங்க. நம்மளுக்கு சாப்பிட்டு கூட வர்றவங்க நம்ம இருக்கிறோம்.
அது போல இந்த தொழிலை கத்திக்கிட்டு தான் இருக்கு. ஒரு நாள் போனா கூட 200-300 நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா இப்ப வந்து நீங்க இப்ப என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் +2 படிச்சிருக்கேன் சார். நான் 9வது படிச்சிருக்கேன். +2 முடிச்சுட்டு காலேஜ் சேரலாம் இல்ல, நேரம் தொழிலுக்கு வந்துட்டீங்க. +2 முடிச்சுட்டு காலேஜ் போகணும்னு நினைச்சேன். காசுக்கு வசதி இல்லை எங்களுக்கு. வசதி இல்லாத கவர்மெண்ட் எங்க அப்பா என்ன பண்ற, காசு வந்து பிச்சை எடுக்கிறனால இந்த மாதிரி ஜோசியை பாக்குறதுனால நானும் 80 காசு கட்ட முடியாதான் இந்த தொழிலுக்கே வந்து சேர்ந்துட்டேன். சரிண்ணே, இப்போ வந்து சமூகத்துல உங்க மேல வைக்கப்படுற சில விஷயங்களை நான் கேட்கிறேன். அதாவது வந்து குடுகுடுப்பக்காரங்க வந்து நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போவாங்க, அந்த தலைச்சம்பிள்ளையோட மண்டபத்துல இருந்து மைய எடுப்பாங்க. நீங்க வந்து இதை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நாங்க குட்டிச்சாத்தான் ஏவி விடுவோம். ஏவல், வவ்வால், பில்லி, சூனியம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்க ஒரு துஷ்ட சக்தியா ஏவி விடுவோம் அப்படின்னு ஒரு மரபு வந்து பரவி கிடக்கு. அதுக்கேற்ற மாதிரியே நேத்து முந்தா நேத்து ஒரு கோயிலுக்கு போயிருக்கும் போது பெரிய ஒரு சாமியார் அம்மா சொன்னாங்க, அவங்க கிட்ட இந்த விஷயம் இருக்கு, அவங்க அதை ஏவிட்டாங்கன்னா அவங்களால மட்டும் தான் திருப்பி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த மாதிரி தான் நடக்குதா? ஊருல நாடு நலவுற கோயில் குளத்துல சாமி இருக்குது உண்மைன்னா, பில்லி பியூனியம் பிசாசி இருக்குது உண்மை, காத்து கருப்புது இருக்குது உண்மை, எல்லாம் இருக்குது உண்மை. ஆனா வாங்கினா இந்த பில்லி சூனியம் ஜோம்பு வந்து எந்த ஜென்மத்துல வந்து குடியுறவுக்காரன் வைக்க மாட்டான், அனுப்ப மாட்டான். பில்லி சூனியம் இருந்துச்சுன்னா அது குடியுறவுக்காரன் தான் எடுத்து விடுவானே, சரியா? எடுத்து விட்டு அது வினையை அன்பது வெளிக்கு விடுவான். அந்த குட்டிச்சாத்தான் நீங்க தான் ஏவல் மாதிரி வச்சிருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாங்களே, அது உண்மையா? அந்த காலத்துல இருந்து குட்டி சாத்தான் சார், அந்த காலத்துல இருந்தது. இப்ப அந்த காலத்துல இப்ப இருக்குதா பார். இப்ப நாம சுத்துறது ஒரே ஒரு மாசம் தான், மாரிகை மாசம். அந்த நாள் 30 நாள் இடி மழை வந்தா கூட அந்த நேரம் நம்ம ஊரு பாடினாதான் நம்மளுக்கு ₹1 ₹2 கிடைக்கும். மாரிகை மாசத்துல அவங்க கையில ₹10 ₹20 கொடுப்பாங்க. அதுக்கு முன்ன இருந்தது அந்த பெரியவங்க இருந்தாங்க, முன்னோர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த முன்னோர்கள்லாம் தெரியும். இப்ப நாம வந்து கோயிலு கத்திக்கின்னு நாம இது போல சொல்ற ஆளுங்க. ஆனா வீட்டுக்கு போனா நல்லதுதான் சொல்லுவோம். அவங்க வீட்டுல ஒரு லட்சுமி இருக்குது, அவங்க வீட்டுல நல்லது நடக்கும், எந்த குறை இல்லாத அவன் சந்தோஷமா இருக்கும் தான் நம்ம வாழ்த்து வரோம். நீங்க வாழ்த்திட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது உங்க பாட்டம் பூட்ட செஞ்சதெல்லாம் இந்த வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுன்னு சொல்லிதான் கூகுள் அடிப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி நீங்க யாருக்கா அடிச்சிருக்கீங்களா? அது நடந்திருக்கா? ஒரு இடத்த 4 வார்த்தை சொன்னதுக்கு 4 வார்த்தை வீட்டுக்கு வார்த்தை, நல்ல வார்த்தை 4 வார்த்தை ஜாதகம் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லிடுவோம், எந்த பிரச்சனை இல்லை. நாம சுத்துறவங்க எதுக்கு போறதோ அவங்க கையில ₹1 ₹2 கொடுத்தாதான் நம்மளுக்கு சந்தோஷம். நாம ஒரு 4 வார்த்தை சொன்னாதான் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க சந்தோஷத்துக்காக தான் பேசுறீங்க. ஒரு 4 வார்த்தை சொன்னா கூட லட்சுமி வருது, தெய்வம் தேவாதி இருக்குது. ஒரு நேரம் இருந்தா இருக்கிறதா நம்ம சொல்ல முடியும். நம்ம இல்லாத வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா? அவங்க வீட்டுல என்ன இருந்தா அது நடந்தது அது இருந்தா நம்ம வார்த்தை சொல்லணும். அவங்க வீட்டுல எது இல்லைன்னா கூட உன் குல தெய்வத்துக்கு நீ போய் வா, உன் எல்லைக்கு நீ போய் வந்தா ஒரு பிரார்த்தனை பண்ணா ஏதாவது செஞ்சா கூட உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு அந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டு வரோம். வேற எது நம்ம சொல்றது? சரிங்க. என்னது ஓலைச்சூடி எல்லாம் வச்சிருக்கீங்க? அது என்ன? அது தாத்தா காலத்துல பரம்பரை இந்த ஓலைச்சூடி. நாம அதுல ஏதாவது போட்டனா அது நல்லது வரும், தெய்வம் தேவாதி வரும், விநாயகர் வரும், முத்துமாரி எல்லாம். அது எப்படி பண்ணுவீங்க? அது என்ன எப்படி பண்ணுவீங்க? அது இந்த ஓலைச்சுவடி உன் கையால போடும். உன் கையால தேவதை குல தெய்வத்தை நினைச்சுக்கணும், உன் குல எல்லைய நினைச்சுக்கணும், போடணும்னு சொல்லிட்டு போடுவாங்க. போட்டாங்கன்னா இந்த தேவதையை பண்ணினான் அது பிரிச்சு பாருனா அம்மன் அனகரகத்துல ஏசப்பா வருவார், பகவான் ஏழுமலை வருவார், கன்னி தேவதை வரும், நாக சர்ப்பம் அடையாகத்தை வரும், அனைத்து தேவதை வரும் சொல்லிட்டு அது விதத்துல பாக்கணும். இந்த விதத்துல இருக்குது உன் குடும்பத்துல தைவினை கட்டு, ஆதி விதத்துல கட்டு, மாய கட்டு, மந்திர கட்டு, ஏவங்கள் எழுதி விட்டாங்களோ உன் குடும்பத்துல சொந்த பந்தத்துல எழுதி விட்டாலும் சரி, கிரகத்துல பண்ணாலும் சரி, இது மூலியமா வெளியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? அது மாரிகை மாசம் பார். வீட்டுக்கு ஏதாவது காத்து கருப்பு எது இருந்தா கூட இதுல ஒரு தகுதி எழுதி இந்த வேரை வச்சு வாசல்ல கட்டுறது. அதெல்லாம் எந்த கஷ்டம் இல்லாத பார். தெய்வம் போட்டா கூட வச்சிரும், எந்த குறை இல்லாத இதுல அர்ச்சனை பண்ணி ஓம் சக்தி விநாயகர் தெய்வத்தோட பேர் எழுதி அவங்க வீட்டு வாசல் அந்த கட்டினால எந்த குறை காத்து கருப்பு எதுவுமே வராது மண்ணுல. இது வெட்டி வேறு தகுதி. இதெல்லாம் சில பொருள் அர்ச்சனை பண்ணி ஆணியல் தெய்வத்தோட நினைச்சு சாயங்காலம் இது பொருள் வச்சு செய்ய. குரு பகவான் கிளாசி, குரு பகவான் யோகம், சரியா? இது 80 பான மை. 80 பான மைனா தலைச்சுங்குள்ள மை. இந்த மையால 80 பான குடும்பத்தில் சூழ்நிலை எந்த பிரச்சனை, எந்த பாதிப்பு, எந்த கொடை நோய் நொடி எது இருந்தாலும் விலகி போகும். ஆணும் பெண் விதத்துல குழந்தை பாகியத்தை உற்பத்தி ஆகாலம் இருந்தாலும் குழந்தை பாகியம் உற்பத்தி ஆயிடும். குடும்ப சூழ்நிலை தொழில் விஷயத்துல வேலை வாய்ப்புல நஷ்டடி ஆனாலும் நஷ்டடி என்பது விலகி போயிடும். எல்லாமே லட்சுமி அனகரம் கை கூடி வந்து நிற்கும். தெய்வ பொருள் அனகரகத்து அம்மன் அனகரகத்தை 21 நாள் மூலைகளை வச்சு பக்கியன் உண்டத்தை உருவாக்கி ஜபத்துல ஓதிச்சு எடுக்கிற பொருள் மையுது.
இது அதான் இது தலைச்சம்புள்ள மைன் சொல்றீங்களா? மண்டபத்துல இருந்து எடுக்கிறது அது? அது 80 பானம் முக்கியமா தேவதை 80 பானம் வைக்கிறது. அது தகுதமான வை பண்ணி தான் எடுக்கணும். தலைச்சம்புள்ள மை என்பது மண்டபத்துல இருந்து எடுக்கிறது கிடையாது. வேற வச்சு தேவதை உருவாக்கி அம்மன் அரங்கத்தை உருவாக்கி தான் எடுக்கணும். அது யாகத்துல இருந்து எடுக்கிற எடுக்கிற விஷயம். அதுல என்ன இருக்குது 9 நவகரத்தை வச்சு தெய்வத்தோட வச்சு அதுல போய் எடுத்து இதுல வைக்கும். இதோட பலன் என்னங்க? இந்த மை வச்சா என்னென்ன பலன்? இப்பதான் சொன்னேனே, ஆணும் பெண் என்பது குழந்தை பாகியம் இல்லாதவங்க குழந்தை பாகியம் கைகூடி வந்து நிற்கும். தொழில் விஷயத்தில் நஷ்டேடி இருந்தாலும் நஷ்டேடி என்பது வெளிக்கு போய் தொழில் விஷயத்தில் நல்ல லட்சுமி அனகரம் கைகூடி வந்து நிற்கும். குடும்ப சூழ்நிலை பிரச்சனை என்பது எந்த பிரச்சனை வெளிக்கு போகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகி நிற்கும் என்பது போற இடத்துல எல்லாமே வேலை வாய்ப்புல முன்னேற்றம் அடைஞ்சு நிற்பேன். 4 லட்சுமி கைகூடி வந்து நிற்கும். பணம் காசு 4 ரூபாய் லட்சுமி தெரியும். சரி, ஓகே. இது ஒரு டப்பாவா கொடுப்பீங்களா இல்ல ஒரு சிட்டிக்கு தான் கொடுப்பீங்களா? கொஞ்சமா தான் கொடுப்போம். கொஞ்சமா தான் கொடுப்பீங்க. அதுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? அது ஏத்த மாதிரி தான் காணிக்கும். சரி, ஓகே. வேற என்ன இருக்கு டப்பாவுல? தகடு மூலியமா எளிமை ஆகத்துல பண்ணி அம்மன் அனகரகத்துல வச்சு சாய்த்து கட்டும். இதை கட்ட அவங்களுக்கு உடம்புக்கு நோய் நொடி காத்து எதுவுமே மேல தூக்கி கட்டுங்க. நோய் நொடி எதுவும் இல்லாத சந்தோஷமா காத்து கருப்பு சூனியம் எங்கன்னா போனா குடிக்க வெளிக்கு போனா எந்த நோய் நொடி வரக்கூடாது. போற இடத்துல எந்த காத்து கருப்பு அண்ட கூடாது, எந்த கரகம் பிடிக்க கூடாதுன்ற தாய்த்து காட்டுனா நோய் நொடி எல்லாம் போற இடத்துல தைரியமா போயிட்டு தைரியமா வரலாம். மனதிகள் இல்லாம நல்லதை வை போக்கும். ஆனா இவ்வளவு இது பண்ணுறீங்களே, பிரார்த்தனைக்குன்னு சில விஷயம் பாடல்கள்லாம் பாடுவீங்கல்ல, அதுவும் நீங்க உடுக்க அடிச்சுட்டு பாடுற பாட்டு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் தரும். அந்த மாதிரி ஏதாவது பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? அது உடுகாட்சி பாடினோம்னா வீட்டாண்டதான் நெல்லு தான் அதை பாக்குறது. நாம இப்ப வீட்டாண்ட போய் நான் இப்ப வீட்டு நீங்க போல வீடு இருக்குதுப்பா, அதிர்ஷ்டம் வருது, யோகம் வருது, வீட்டுல மண்ணுல லட்சுமி சேருது, பணம் தேடி வரும், அதிர்ஷ்டம் கூறும், நல்ல நேரம் தேடி வரும், எதிர்பார்க்கிற காரியெல்லாம் முடியாது சொல்லி பார்த்து 4 வாரத்தை சொல்லிக்கினே அடிக்கிறது வீட்டாண்ட. தெய்வமாக்கு தெய்வ பாடல் எப்படி பாடுவீங்க? நைட்டு அட்ட ஜாமத்துல நைட்டு மார்கழி மாசம் சுத்தம் போது நல்ல காலம் போறது இந்த ஊருக்கு நல்ல லட்சுமி சார போது, நன்மை தேடி வர போது, மகமாய புண்ணியத்துல கைகூடி வர போறா, செக்கமா நல்ல வயசு பொறுக்க போற, இந்த ஊருக்கு நல்ல விடிவு காலம் பொறுக்க போகுது, குடும்பத்தில் வினையை தீர போகுது, விநாயக புண்ணிய ஆகத்துல பாரு, நல்ல விநாயக ஆதி விநாயக கருமாதி தாய், நந்தால பரமேஸ்வரி தாய், குடலை எல்லை எம்ம பச்சை தாய், பெருவாகத்துல மாறி சொல்லு, செக்கமா யோகத்தை நல்ல காலம் பொறுக்கு வாக்கு சொல்லிட்டே போவனை. சரி, இந்த உடுக்க எதுல செஞ்சது? நீங்களே செஞ்சதா இல்ல உடும்பு தோலால செய்யுது? உடும்பு தோலால செஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி உடுக்கை அடிக்குது. அந்த காலத்துல தாத்தா முப்பாட்ட காலத்துல இதுதான் பயன்படுத்துறோம். உழைச்சவடி இந்த உடுக்கையை தான் பயன்படுத்தி தாத்தா முப்பதை இதுதான் பயன்படுத்தினா வரும். வேற எந்த விஷயத்தையும் நம்ம பயன்படுத்தும். இது உங்க தாத்தா அப்பா எல்லாருமே யூஸ் பண்றது தொழிலா நம்மளுக்கு இதுதான் யூஸ் பண்ற. இதுதான் இந்த தொழிலை வச்சு இதுதான் நம்மளுக்கு தெய்வம், குல தெய்வம். ஆனா தமிழ்நாடு தவிர வேற எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கீங்க? அங்க வந்து குறி சொல்றவங்க உங்களை மாதிரி இருப்பாங்களா இல்ல வேற மாதிரி இருப்பாங்க? எல்லா ஊரும் போய் வந்துடும். ஒரு ஊர் இல்லை. சரி, நம்ம தமிழ்நாடு சேர்ந்தது சிதம்பரம் சீரகம் எல்லா ஊர்ல போய் வந்திக்கிறோம். இது போல ஜோலி ஏற்றிக்கிறோம். ஒரு ஊர்ல தங்கிட்டு 4 வார்த்தை சொல்லிட்டு விடிய காலம் வந்து சுத்தி அவங்க கையில 10 ரூபாய் கிடைச்சி எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க நம்ம கை ராசியில. சரி, உங்க நல்லா இருக்கிறது எந்த குறை இல்லாத இப்ப இருக்கிறாங்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து கொஞ்சம் கோஷியா பாக்குறோம், கைராசி பாக்குறோம், கோஷியா பாக்குறோம். தள்ளி விடுடா.
விபத்து அடிச்ச ஒண்ணு பயம் இல்லை அவர் ஒண்ணு பிரச்சனை குடிச்சு வந்திருக்காரு ஒரு காத்து குடிச்சிருக்கு காத்து குடிச்சிருக்கு அது காத்து குடிச்சனாலதான் அவர் அடிச்ச திருநூறு அடிச்சனால அவர் வெளியே காமிக்க போகுது 10 நிமிஷத்துல காமிக்க போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த யாரும் தெரியல சாமி ஏதோ பிரச்சனை வரும்போது குஷ்டு வந்தார் அவர் மனதீகல்ல குஷ்டு வந்தார் அது குஷ்டு வந்ததா அவர் மேல காற்று அடிச்சிருக்கு அதனால இப்ப வேண்டிக்கு போவார் சரி பண்ணுங்க எழுந்திருங்க எழுந்திரலாம் எழுந்து ஓடி வருது உனக்கு ஜெக்கமா யாகத்துல அணிகரகத்துல ஓடி வரப்போகுது வேப்பலை எடுத்து கொடு மகமாயி காளிகாம்பா சுடலை இல்லையம்மா பச்சையம்மா தாயே மகமாயி ஜெக்கமா யோகத்துல நல்ல யோகம் நல்ல அமைப்பு யோகத்துல மாறி இருக்கு வீட்டுக்குள்ள யாகத்துல மாறி போகுது உடம்புல இருக்கிற பில்லு சூனியம் காத்து கருப்பு பேய் பிசாசு எது இருந்தாலும் வெளியே வந்து காமிச்சிட்டு குருகாத்துல மாறி போய் நல்லது வை போறணும். ஆனா உங்க ஜீவனால வந்திருக்க யாரு சாமி எந்த எல்லையில வந்திருக்க எந்த எல்லையில குடிச்சு எந்த யாகத்துல வந்த எந்த உருவாகத்துல மாறி நிக்கிற காமிச்சு விட்டுரு வந்துற காளி மகமாயி யாகத்துல காளிகாம்பா யாகத்துல ஒரு யாகத்துல மாறி சொல்லு வருது பாரு வெளியே வரணும் நீ வெளியே வா யாருன்னு சொல்லிடு நீ முக்கியமான உடுக்கி அணைய இறக்கத்து அடிக்க போகுது அடே உன் மேல யாருக்கு வந்திருக்கு யாரு நீ எந்த விதத்துல வந்த எதனால வந்த இந்த பாலக மேல எதனால ஏறி இருக்க எந்த பிரச்சனை உனக்கு எந்த குறையில இருக்க சொல்லிடு சொல்லு நீ யாருன்னு சொல்லிடு நரகத்துல மாறி இருக்குது தெரிஞ்சிச்சு இல்ல இப்ப சொல்றியா இல்ல இன்னொரு வாட்டி உனக்கு கிடைச்சு நரகத்துல மாறி செக்கமா பாலத்துல வச்சு திருநூறு உன் கையில அடிக்கணும் உன் உடம்புல பஸ்மமா ஆக்கிடணுமா உனக்கு சொல்லு உண்மையை சொல்லு இப்ப அடிக்க சொன்னமா அடிக்கணுமா ஆனா உனக்கு இப்ப எடுக்கிறான் பாரு உனக்கு கிடக்கத்தில் எடுக்கிறான் பா எடுத்தனா வந்துட போற நீ ஆயிட போற சாம்பல் இதத்துல ஆகணுமா என்னமா சொல்லுங்க ஜனகத்தில் ஓடி பாரு பாரு ஓடி வருது பாரு ஓடி வருது பாரு ஜனகத்தில் மாறி ஓடு பாரு மாறுங்க மனுஷனை காய் குறைவலா இருக்குது மனுஷனை காய் குறைவலா இருக்குது இந்த பையன் தான் அதுக்கு கரெக்டான ஆளு இவனால மட்டும்தான் அது முடியும் கண்டிப்பா இந்த பையனால எந்த விஷயமும் செய்ய முடியாது நீ இந்த பையனை விட்டு வெளியே வந்தாதான் உனக்கு எல்லா காரியமும் ஜெயமாகும் நீ நம்பின ராஜேஷ்கே நீ கல்யாணம் பண்ணி நல்லபடியா இருக்கலாம் நான் எப்படி நம்புறது உண்மையா சொல்றேன் சொல்ற பேச்சு கேளு ஜெயமா ஆகும் உனக்கு வந்து வெளியே வா ஃபர்ஸ்ட் ராஜேஷ் போய் அடைஞ்சு நீ சொல்றதுக்கு நீ கத்தனா யாரும் பயப்பட மாட்டாங்க வெளியே போறியா இல்லையா போறியா இல்லையா இதனால தூக்கு மாட்டி செத்த ஆசைப்பட்டான் சரி அதனால எங்களுக்கு நீ அடைஞ்சிருவேன் ராஜேஷ் போய் சேர்ந்துடுவேன் இப்ப இந்த பையனை விட்டு வெளியே போயிடு போயிடுறியா முடியாது போயிடு இப்ப வெளியே போயிடு இந்த பையனை வெளியே போன
முடியாது. வெளியே போயிடு என்ன குறை இருந்தா சொல்லிடு. வெளியே போயிடு எனக்கு அவன் வேணும். கண்டிப்பா அவனுக்கு அடிப்பான் அவன் வேணும் சொல்லி இந்த பையன் மேல உடம்புல பிடிச்சா எப்படி வரும் உனக்கு? வேணும். வெளியே போயிடு அவனுக்கு வேணும். போயிடுவான் பாதிப்பா வெளியே வந்துரு அப்பதான் உனக்கு ராஜேஷ் கடிப்பான் இல்லன்னா கடிக்க மாட்டான் ராஜேஷ் உனக்கு பா காளிகாம்பா சுடலை இல்லையம்மா ஓடிவா ஜெக்கமா ஓடிவா தாயே ஓடி வர அத்து ஓடி வர பார் கருவத்துல மாறி ஓடி வர பார்